எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில வேளாண் சிறப்பு மண்டலமா அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல எப்படி மாநில அரசுக்கு தெரியாம திமுக அரசுக்கு தெரியாம பாஜக அரசு நிலத்தை கையப்படுத்துறதுக்கான பணிகளை தொடங்கிட்டாங்கிறத எப்படி நம்புறது? இல்ல நம்புறது அப்படின்னா நான் தான் சொல்றேன், அதிகாரப்பூர்வமான இன்னைக்கு என்எல்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய நிலக்கரி கோல் வெப்சைட்ல நீங்க போய் பாருங்க, டிக்ளேர் பண்ணிருக்காங்க. சேத்தியத்தோப்பு வீராணம் ஏரியை சுற்றி இருக்கிற கிராமங்கள் 21 கிராமங்களில் 23 கிராமங்களில் 21,000 ஏக்கர் நிலங்களையும், வடசேரியை சுற்றி இருக்கிற 21 கிராமங்களில் 17,000 ஏக்கர் நிலங்களையும், அதுபோல் மைக்கேல்பட்டி அரியலூர் மாவட்டத்தில் 3 கிராமங்களை எடுத்து 3,600 ஏக்கர் நிலங்களையும், மேலும் இப்போது இருக்கிற என்எல்சி விரிவாக்கத்திற்கு 26 நிலங்களும் ஆக கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அதில் இருக்கிற கனிம வளங்களை கொள்ளையடித்துக் கொள்வதற்கு, அதற்கு பிறகு 106 இடங்களை இனம் கண்டு நிர்மலா சீதாராமன் தலைமையில் 11வது மாதம் 2022 ஒரு ஏலம், தற்போது உங்களுக்கு தெரியும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங் அவர்களுடைய தலைமையில் 29ஆம் தேதி 2023 கடந்த மாதம் ஒரு ஏலம் நடத்தப்பட்டு, அந்த ஏலத்தில் யாரும் இந்த 3 மண்டலங்களை ஏலம் கேட்க வரவில்லை என்பதற்காக தப்பித்தது என்கிற செய்தி தான் இன்றைக்கு நாடு முழுவதும் பேசும் பொருள்.